ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜீப்ரா ஃபிஷ் ப்ரீடிங் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜீப்ரா ஃபிஷ்ஷை வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீப்ரா ஃபிஷ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா அக்வேரியம் ஷாப்லேயுமே வந்து ஜீப்ரா ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து க்ளோ ஃபிஷ்ஷாக கூட வந்து மாற்றி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒரு எக் லே பண்ணுற ஃபிஷ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் அப்படின்னா வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ ஒரு டேங்க்கில் வந்து ஒரு 8-10 ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு குரூப்பாகவே வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷோட ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீடிங்க்கு வரலாம். ஸோ இந்த கிளாஸ் டேங்க்கில் தான் நான் ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஃபிஷ் எக் லே பண்ணுறதோ இல்லை எக் ஹேட்ச் ஆகிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் மஸ்கிட்டோ நெட். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேங்க்கோட பாட்டமில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் லிஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஜீப்ரா ஃபிஷ் வந்து எக் லே பண்ணும். ஸோ இந்த எக் லே பண்ணுற டைமில் அதோடய எக்ஸ் எல்லாமே பாட்டமில் இந்த மஸ்கிட்டோ நெட்டுக்கு கீழே போயிடும். ஸோ மற்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அந்த எக்கை வந்து சாப்பிடாது. ஸோ ஜீப்ரா ஃபிஷ் லே பண்ணுற எக்கை வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்ரும். ஸோ அதனால தான் வந்து ப்ரீடிங் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாட்டமில் இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து நம்ம பண்ணி வைக்கணும். ஸோ அது வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் வந்து நம்ம ஃபில்டர் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருக்கும், இல்லைனா வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும், ஃபில்டர் பெட் இருக்கும், அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு அடியில் வந்து எக் லே பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபிஷ் நெட் எல்லாமே கலைஞ்சிருச்சு, பரவாயில்ல, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஜீப்ரா ஃபிஷ்ஷை பொறுத்தளவு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே ஒரு குரூப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 6-10 ஃபிஷ்ஷோ இல்லை ஒரு 4-5 ஃபிஷ்ஷோ வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, ஆல்பினோ கலர் அதாவது ஆஷ் கலர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நிறைய அக்வாரியம் ஷாப்பில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து வாங்கிக்கலாம். ஸோ கலர் தான் அதிகமாக ப்ரீட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து நீங்கள் ஹைடிங் ஸ்பாட் அதாவது வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை லைவ் பிளான்ஸ் ஏதாவது போகலாம் உள்ளே, அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் எல்லாமே ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரைஸ் எல்லாமே அதில் போய் ஒளிஞ்சிக்கும். ஃப்ரைஸை வந்து கேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜீப்ரா ஃபிஷ்ஷை க்ளோ ஃபிஷ்ஷாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஜீனை எடுத்து ஜீப்ரா ஃபிஷ்ஷுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு க்ளோ ஃபிஷ்ஷாக வந்து மாறுறதுக்கான இருக்குது. ஸோ டெட்ரா ஃபிஷ், ஜீப்ரா ஃபிஷ் எல்லாமே வந்து க்ளோ ஃபிஷ்ஷாக வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் இருக்குது. ஸோ அந்த 2 பேரை தான் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ நம்மளால் டேங்க்லேருந்து ஈஸியாக வந்து பிடிக்க முடியாது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ 2 ஃபீமேல் இருக்குது, 2 மேல் இருக்குது, கரெக்டாக ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேரை தான் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு விட போகிறோம். ஸோ நீங்கள் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து அதிகமாக போட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு அதிகமானதாக விடுங்க. எங்கிட்ட இப்போது 2 பேர் இருக்கிறனால அந்த 2 பேரை தான் வந்து நான் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டேங்க்கில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் வந்து ஏஜ்டு வாட்டர் தான், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வாட்டர் நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு விடுறீங்க அப்படின்னாலும் ஏஜ்டு வாட்டராக விடுங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற புது வாட்டரை அப்படியே ஆட் பண்ணாதீங்க. அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா சடனாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது, வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது ஃபிஷ்ஷஸ் இறந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 1 டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து டேங்க்கில் வந்துருச்சு அப்படிங்கிற இஷ்யூ வந்து வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த அடியில் இருக்கிற மஸ்கிட்டோ நெட்டை வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக் லே பண்ணிச்சு அப்படின்னா அந்த எக்கை வந்து அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ
ஸோ டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், மேல் எது ஃபீமேல் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 டே இல்லை 3 டேஸில் வந்து மார்னிங் டைமில் வந்து அது வந்து எக் லே பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மஸ்கிட்டோ நெட்டுக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து எக்ஸ் வந்து இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் வந்து நம்ம வந்து எக் லே பண்ணுற வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக் லே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஸோ எக்கு வந்து ஹேட்ச் ஆகிரும். ஸோ எக்கு ஹேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோடய ஃப்ரைஸை வந்து தனியாக நம்ம எடுத்து கேர் பண்ணலாம். ஸோ இது இன்னும் எக்கு வந்து லே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ எக்கு லே பண்ணுச்சு அப்படின்னா அதோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷோட எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதோட எக்ஸ் வந்து அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜ் பண்ணிப்பா. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ் லே பண்ணிச்சு அப்படின்னா எக் லே பண்ணுற வீடியோ எடுக்க முடிச்சுது அப்படின்னா நான் லே பண்ணுற வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் லே ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃப்ரைஸோட வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜீப்ரா ஃபிஷ் ப்ரீடிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.